கர்த்தருடைய சமூகத்தில் வாசிங்கள். ஆமென். சங்கீதம் 136 சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை தேவ சமூகத்திலே வாசிப்போம். 136 சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 36:7. சங்கீதம் 36:7. வெறும் 36:7. தேவனே, உம்முடைய கிருபைகள் எவ்வளவு அருமையானது, அதனால் மனப்புத்திரர் உம்முடைய சேட்டை நிழலிலே வந்து அடைகிறார்கள். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உம்முடைய பேரின்ப நதியினால் அவருடைய தாகத்தை தீர்க்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நல்ல ஒரு வேத பகுதியை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வாசித்து கேட்டிருக்கிறோம். இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனப்புத்திரர் உமது சேட்டைகளின் நிலையிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தேவனுடைய சேட்டையின் நிழலிலே நாம் அடைக்கலம் புகும்படியாக தான் ஆண்டவர் நம்மை இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நம்மை அடைக்கலமாகும்படி அவருடைய சேட்டை நிழலிலே நம்மை கொண்டு வரும்படியாக தான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவ சமூகம் நம் மத்தியிலே விளாகும்படியாக, கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே நம்மை வாசம் பண்ணும்படியாக சில நிமிடங்கள் நாம் கண்களை அடைத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னோடு பேசுமப்பா, உடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த வார்த்தையில நீ என்னோடு நீ பேச விரும்புகிறீரோ அந்த வார்த்தையோடு நீ பேசும். தடைகள் விலகட்டும், மாந்திரீக வல்லமைகள் அழியட்டும், மனுஷ ஆவிகள் நாம அழியட்டும் என்று தேவ சமூகத்தில் சொல்ல ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினால் நடத்தி நிரப்ப வேண்டும். ஆண்டவரே, யார் இந்த பலிபீடத்தில் பேசினாலும் நீர் பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தார் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தார் மத்தியிலா. தேவன் தாவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவை துடைக்கின்றாரே. தேவன் தாவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவை துடைக்கின்றாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. இதோ மனிதரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. தேவ ஆலயம் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயம் அவரே, தூய ஒளி விளக்கும்
என்பதை போல எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணபடியால் வலிய சத்தங்களை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர்கள் உதவி செய்கிறார் ஆண்டவர். அவை குறைவுகளை பாராதபடி குற்றங்களை கணக்கிடாதபடி தேவ சமூகத்தில் நாங்கள் நிற்கத்தக்கதாக ஒரு கிருபாதார பலியாய் எங்கள் மத்தியில் வெளிப்பட வேண்டும் நாங்கள் சொல்லுகிறோம். மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி இந்த திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தில் முறை கூட வாசிங்கள். சங்கீதம் 46:7. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். சொல்லாமா? மனுபுத்திரர்கள் உம்முடைய சேட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். யார் ஆண்டவருடைய சேட்டையின் கீழே வந்தடைகிறார்கள்? மனுபுத்திரர்கள் ஆண்டவருடைய சேட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஆண்டவர் யார்? தேவனே. அந்த முன்னாடி வசனங்களை வாசிக்கிறோம். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. சொல்லாமா? தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அவன் உம்முடைய மனுபுத்திரர் உம்முடைய சேட்டையின் கீழே அடைக்கலம் பெறுவார்கள். சொல்லாமா? நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அவன் தேவனுடைய சிறகுகள் சேட்டையின் கீழ். சொல்லாமா? ஆண்டவருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். சொல்லுவா? சங்கீத புத்தகம் 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிக்கப்படுகிறது. அவருடைய நிழலின் கீழே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அடைக்கலம் புகுகிறோம். வாசிகள் சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். சொல்லுமா? என் தேவன் என்ன சொல்கிறார்? நீங்கள் யாருடைய சேட்டைகள் இருக்கிறீர்கள்? தேவனுடைய சேட்டைகள் இருக்கிறீர்கள். அவருடைய சிறகுகளினாலே உங்களை மூடுவார். சொல்லாமா? அவர் உங்கள் சேட்டை நிழலினால் உங்களை மூடுவார். அவருடைய சேட்டையின் கீழே நீங்கள் என்ன செய்வீர்கள்? அடைக்கலம் புகுவீர்கள். சொல்லாமா? அடைக்கலமாய் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஓடி மறைந்து கொள்ளக்கூடிய ஆபத்து வருகிற நேரங்களில், பிரச்சனை வருகிற நேரங்களில் ஓடி மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் இருக்குமானால் அவருடைய சேட்டை நிழலில். சொல்லாமா? அவர் நம்முடைய சிறைகளை அவை விரித்து அந்த குஞ்சுகளை, அல்லது அவை கோழி தன் குஞ்சுகளை சிறைகளை மறைக்கிறதை போல கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அந்த சிறகின் கீழே மறைக்கிறார். சொல்லாமா? உங்களுக்கு அடைக்கலம் உண்டாகும். உங்களுக்கு ஆபத்து நாட்களே உங்களுக்கு அடைக்கலமும் பாதுகாப்பு உண்டாகும்படியாக தான் உங்களுடைய சிறகின் கீழே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சொல்லாமா? அது ஒப்புமையாக அநேக வேத பகுதிகளை ஆண்டவர் இந்த பகுதியை சொல்லி இருக்கிறார். கழுகுக்கு ஒப்புமையை சொல்லி இருக்கிறார். அவன் கோழிக்கு ஒப்புமையாக சொல்லி இருக்கிறார். அப்படி நிறைய வசனங்கள் சொல்லி இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே அந்த வார்த்தைகளை நான் சுருக்க விரும்புகிறேன். வாசிகள் பார்க்கலாம். உபாகம் புஸ்தகம் அதனுடைய 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிகள். உபாகம் புஸ்தகம் அதனுடைய 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறார். உபாகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தம் செட்டைகளின் மீது அவைகளை எடுத்து அவைகளை தம் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். சொல்லலாமா? சொல்லலாமா? கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளோடு சிறகை விரித்து அந்த குஞ்சுகளை தன் சிறகின் மேல் எடுத்து சுமந்து கொண்டு போகிறதை போல கர்த்தர் ஒருவரே நம்ம என்ன செய்தார்? சுமந்தார். சொல்லாமா? கர்த்தர் தான் நம்ம என்ன செய்திருக்கிறார்? சுமந்து வழி நடத்தினார். சொல்லாமா? அவர் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? சேட்டைகளை மறைத்து வைக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை சுமக்கிற தேவனமாய் இருக்கிறார். சொல்லாமா? சொல்லாமா? அப்துல் கலாம் என்று சொல்கிறவங்களுக்கு நன்றாக தெரியும். சமீப நாட்களிலே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? விஞ்ஞானியாக அவன் ஒரு ராக்கெட்டை அனுப்பி விடுவதற்கு
சிறந்த ஒரு விஞ்ஞானியாக மாறினதை போல அல்லேலூயா சொல்லலாமா. அவர் ஒரு அழகான ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அந்த புஸ்தகத்தின் பேர் அக்கினி சிறகு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அக்கினி சிறகு என்று அந்த புஸ்தகத்திற்கு பேர் கொடுக்கப்பட்டிருந்தார். அந்த அக்கினி சிறகு என்று சொன்ன உடனே ஒருவேளை நாம் அந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்கும் போது ஒருவேளை அக்கினி சிறகு அந்த உள்ள இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. அல்லது சிறகுகளே எப்படியாவது அக்கினியாவது பற்றி பிடித்திருக்குமோ என்று நமக்கு ஒரு கேள்வி உண்டாகும். அப்படியெல்லாம் இல்லை. அந்த நபரை சுட்டி காண்பித்து இவர் அக்கினி சிறப்புடையவராய் இருந்தார் என்று ஒப்புமைப்படுத்தி அவருடைய ஒரு ஃப்ரெண்ட் அவருடைய அருள் திவாரி என்று சொல்லப்படுகிற ஒரு நண்பர் அவருக்காக ஒரு புஸ்தகத்தை எழுதியிருந்தார். அல்லேலூயா சொல்லலாமா. அல்லேலூயா. அந்த புஸ்தகத்துடைய பேர் அக்கினி சிறகு. அக்கினி சிறகு அந்த புஸ்தகத்தில் இல்லை, அல்லது சிறகை அக்கினினால் எரிந்ததில்லை. அப்துல் கலாமை ஒப்புமைப்படுத்தி அக்கினி சிறகு என்று எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகம். அல்லேலூயா சொல்லலாமா. அதே போல வேதாகமம் நம்மை அநேக முறை அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார், உன்னுடைய சேட்டையின் கீழே அடைக்கலம் புகுவார் அப்படி சிறகுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருந்தால் வெறும் சிறகு இறங்கி வருகிறதா அல்ல. அல்லேலூயா சொல்லலாமா. சிறகு எங்கேயாவது வேதாகமத்தில் இருக்கா என்று நீங்கள் உற்று பார்க்க கூடாது. கர்த்தரே அதற்கு சிறகாக மாறுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா. ஆண்டவர் அந்த சிறகின் கீழே பூமி அனைத்தும் அவர் என்ன எப்படி இருக்கிறார், உதாரணம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா. பூமி அனைத்திற்கும் அவர் எப்படிப்பட்டவர், தேவனாக இருக்கிறார். வானம் எனது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, நான் பூமி எங்கும் நிரம்பி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா. அவர் நிரம்பி இருக்கிற ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்லலாமா. அல்லேலூயா. நாம் சிந்திக்க போகிற வசனம் என்ன என்றால், வெறும் சிறகை விரிக்கிறது மாத்திரமல்ல, அந்த சிறகு என்ன செய்கிறது என்றால் நம்மை ஒரு இடத்திலிருந்து எடுத்து இன்னொரு இடத்திற்கு சுமந்து கொண்டு போகிறது. சொல்லலாமா. முதல் பாயிண்ட், ஆண்டவர் நம்மை எடுக்கிறார், இன்னொன்று சுமக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா. தேவன் நம்மை எடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த தேவன் நம்ம என்ன செய்கிறார், சுமக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா. எடுக்கிற விஷயம் என்று சொன்னால் என்ன, ஒரு ட்ரெயின் என்று சொன்னால் ஒரு வெயிட்டான ஒரு பொருளை, ஒரு சுமையான ஒரு பொருளை என்ன செய்யும், அது அப்படியே தூக்கி வைத்திருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா. எடுத்து வைத்திருக்கும், ஆனால் அதுக்கு என்ன செய்யாது, சுமக்க தெரியாது. அல்லேலூயா. எடுக்க மட்டும்தான் தெரியும். ஒரு கண்டெய்னர் அப்படியே தூக்கி அப்படியே வைத்திருக்கும், அது சுமக்க முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா. சுமக்கிறதுக்கு இன்னொரு கருவி உண்டு. என்ன தெரியுமா, ஒரு லாரியோ ஒரு கண்டெய்னர் லாரியோ அல்லது ஒரு பெரிய லாரிகள் இருந்தால் தான் அதில் என்ன செய்வார்கள், சுமக்க முடியும். அல்லேலூயா சொல்லலாமா. இருக்கிறீங்களா, இருக்கிறீங்களா. அல்லேலூயா. லாரியிலேயோ அல்லது ஒரு பாரம் சுமக்கிற ஒரு வாகனத்திலேயோ அந்த பாரத்தை வைத்தால் மட்டுமே அதுவால் சுமக்க முடியும். எடுக்கிறது ஒரு கருவியாக இருந்தால் அவன் சுமக்கிறது இன்னொரு கருவியாக இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா. உலகத்தில் அப்படிதான் நம்ம உருவாக்க முடியும். உலகத்தில் அப்படிப்பட்ட பொருட்கள் தான் நாம் செய்ய முடியும். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். நாம் விழுந்து கிடக்கும் போது தூக்கிறவரும் அவர்தான், சுமக்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா சொல்லலாமா. தூக்கி எழுப்புகிறவரும் அவர்தான், சுமந்து கொண்டு நம்மை அக்கறைக்கு கொண்டு போய் ஒப்படைக்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா சொல்லலாமா. தூக்கி எடுத்து நம்மை சுமக்கிற ஒரு 2 பேரை தியானித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா. வெகுவா சீக்கிரமாய் முடிக்க வேண்டும். 7 பாயிண்டுகளுக்கு மேலாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1-2 காரியங்களை மட்டும் நான் சொல்லி வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா. இன்று நம்மை கர்த்தர் எடுக்கிறவர் மாத்திரமல்ல, சுமக்கிறவருமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா. கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளை மறைக்கிறது மட்டுமல்ல, கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை சுமப்பார், காப்பார், வழி நடத்துவார். அல்லேலூயா சொல்லலாமா. அல்லேலூயா சொல்லலாமா. அல்லேலூயா சொல்லலாமா. ஆமென். அல்லேலூயா. இருக்கிறீங்களா. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. லூக்கான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். லூக்கான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். லூக்கான சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர்
தந்ததற்கு நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா சொல்லவா? அல்லேலூயா. இந்த தகப்பனுடைய சமூகத்தில் ஓடி போகிற ஒரு இளைய குமாரனை போல் அவருடைய சேட்டையின் கீழே நாம் அடைக்கலம் புக வேண்டும். அல்லேலூயா சொல்லவா? மோசே என்று சொல்லுகிற ஒரு மனிதனை பார்க்க முடியும். மோசே எப்படிப்பட்டவர்? ஒரு சிறு குழந்தையாக இருக்கும் போது அவரை கொலை செய்யும்படியாக பார்வோன் அவனுக்கு என்ன செய்தான்? கட்டளை பிறப்பித்தான். கொலை செய்யும்படியாக தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவன் தேடும்போது எல்லா குழந்தைகளும் சாகிறார்கள். ஆனால் மோசே மட்டும் மீட்கப்பட்டு நாணன் பெட்டியில் வைக்கப்பட்டு என்ன செய்கிறார்? அவன் நதியிலே விடப்படுகிறான். நதியிலே விடப்படுகிறான். நதி அவனை இழுத்துக்கொண்டே போகிறது. வேதம் ஒரு வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது தெரியுமா? சத்துருடைய கையினாலே உன்னை எடுத்து அதே இடத்தில் உன்னை வளர பண்ணுவதற்காக கர்த்தருடைய பிளான் அதிசயமாக இருக்கும். சொல்லலாமா? எந்த இடம் உன்னை எதிர்த்ததோ, எந்த இடம் உன்னை புறக்கணித்ததோ, எந்த இடத்தில் ஆண்டவர் உன்னை தள்ளிவிட்டாரோ, எந்த இடத்தில் நீ வேண்டாம் என்று உதறிவிடப்பட்டதோ, சிச்சுவேஷன் ஒருவேளை உங்களை புறக்கணித்திருக்கலாம். சொல்லலாமா? மோசே வாழ்ந்திருந்த ஒரு சின்ன பையன், அவனுக்கு முன் ஒரு 6 மாதமோ 9 மாதமோ அல்லது ஒரு வயதை அடைகிறதற்கு முன்பதாகவே அவனுடைய பிறப்புக்கு அவன் சாவு மணி அடிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லலாமா? அவன் எகிப்தில் இருக்கிற அல்லது அவன் கானானில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களில் 1.5 வயதிற்கு கீழ் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும். சொல்லலாமா? எல்லாரையும் கொண்டு வருகிறார்கள். ஆனால் கொல்ல வேண்டியவன் அந்த அவன் சத்ருடைய அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறான். புரிந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? கொல்லப்பட வேண்டியவன் அந்த சத்ருடைய கையினால் எடுத்து அந்த இடத்துல நீங்கள் வசனத்தை வாசிப்பீர்களானா, பார்வோன் குமாரத்தி ஞானஸ்நானம் பண்ணும்படி குளக்கரையிலே வருகிறார், நதிக்கரையிலே வருகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? நதிக்கரையிலே வந்தவுடனே அவர் உற்று பார்க்கும்போது ஒரு நாணலுக்கு இடையிலே ஒரு பெட்டி மிதந்து வருகிறதை கண்டு அந்த பெட்டியை பார்த்தான். திறந்து பார்த்த போதுதான் தெரியும் அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை அழகாய் படுத்திருந்தது. அல்லேலூயா சொல்லலாமா? அந்த படுத்த குழந்தையை அவளே எடுத்து கரத்தில் எடுத்து சொந்த தாய்க்கு வளர்க்க முடியாதிருந்த போது அவன் சத்ருடைய பிள்ளைகளை வைத்து வளர்க்கும்படி கர்த்தர் உதவி செய்தாரா? இன்றைக்கு நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் உனக்கு எதிராக 1000 பேர் எழுப்பினார், உன்னை சுற்றி 10000 பேர் சூழ்ந்திருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். உனக்கு கால் இருக்கிறது, கை இருக்கிறது, எல்லாமே இருந்தும் பிரச்சனை வருகிறது என்று நினைக்காது. குழந்தையாக இருக்கிற மோசேக்கு அந்த எதிர்ப்பை காட்டிலும் வேற யாருக்கு வந்ததே இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? குழந்தையா இருக்கிற பாலகனா இருக்கிற குழந்தைக்கு ஒரு எதிர்ப்பு வந்திருக்குமானால் இப்போதை வளர்ந்து பெரிய ஆளாகி விட்டான், குடும்பமாகி விட்டான், பிள்ளைகள் இருக்கிறது, அவன் எல்லா சம்பத்தும் உனக்கு இருக்கிறது. அப்படி இருந்த போதும் உனக்கு எதிராளிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டும், அவன் சத்துருக்கள் பெருக பெருக நீ வளர்ந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லலாமா? சத்துருக்கள் பெருக பெருக உனக்கு எதிர்க்கிற எதிராளிகள் பெருக பெருக நீ வளர்ந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லலாமா? வளருகிறதை நான் தான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய திட்டத்திலே நீ இருக்கிறாய் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? மோசேக்கு தெரியாது நான் இப்படி நதியிலே போவதும் நதியிலே நான் மூழ்காம என்னை தாயார் கைவிட்டதும் அரண்மனைக்கு போறதெல்லாம் தெரியாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் கர்த்தர் ஒருவர் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவிக்காக ஆண்டவர் தன்னுடைய சேட்டைகளை விரித்து ஆவலோடு பாதுகாக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இளைய குமாரனை போல நீங்கள் தேவ சமூகத்திலே அவன் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஓடோடி வந்தார். உங்களுக்காக ஒரு மறைவிடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு சேட்டை கீழே நீங்கள் ஓடி வந்து அடைக்கலம் புகலாம். சொல்லலாமா? யாரும் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்காவிட்டால், யாரும் உங்களுக்கு அடைக்கலமாய் இடாவிட்டாலும் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? சுமக்க ஒரு நபரை நான் சொல்லி வேகமாய் முடிக்கிறேன். வாசிங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
எசையா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தில் எடுத்து அவைகளை தமது மடியிலே சுமந்து கரவலான ஆடுகளை மெதுவாக நடத்துவார். வசனத்தை வாசிக்கிறோம். அந்த முதல் வசனத்தை ஒரு முறை வாசிங்கள். மேய்ப்பன் தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? சேர்த்து சுமக்கிறார். நடத்துகிறார். அவன் இங்கே ஒரு மேய்ப்பனை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்? அந்த மாடுகளை மேய்க்கிறது மட்டுமல்ல, தன் ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்கிறான்? தன் மார்போடு சேர்த்து சுமக்கிறான். சொல்லலாமா? எப்படி மேய்க்கிறான்? ஆடுகளை மார்போடு சேர்த்து மேய்க்கிற ஒரு மேய்ப்பன். சொல்லலாமா? தேவனை சிறைக்கு ஏன் ஒப்புமைப்படுத்துகிறார் என்றால், என் தேவனை ஏன் அக்கினி சிறைக்கு ஒப்புமையாக வேதம் சொல்லுகிறது என்றால், என் தேவன் ஒன்று மேய்ப்பனுக்கு அடையாளமானவர். சொல்லலாமா? இன்னொன்று பெற்ற தாய் தகப்பர்களுக்கு அடையாளமானவர். மூன்றாவதாக ஆசாரியனுக்கு அடையாளமானவர். சொல்லலாமா? சொல்லலாமா? ஒன்று மேய்ப்பர்களுக்கு அடையாளமானவர், இன்னொன்று தகப்பனுக்கு அடையாளமானவர், மூன்றாவதாக ஆசாரியருக்கு அடையாளமானவர். சொல்லலாமா? மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்த்து அவைகளை சுமக்கிறதை போல நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை எடுத்து சுமந்து பாதுகாக்கிறார். சொல்லலாமா? மேய்ப்பனுடைய குணாதிசயம் என்ன? மேய்ப்பனுடைய குணாதிசயங்களில் 2 குணாதிசயங்கள் உண்டு. ஒன்று நானே வாசல், இன்னொன்று நானே நல்ல மேய்ப்பன். சொல்லலாமா? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். சொல்லலாமா? ஒரே ஒரு அதிகாரத்தில் நானே வாசலும் என்று சொன்னார். அதே அதிகாரத்தில் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். சொல்லலாமா? அப்ப மேய்ப்பனுடைய 2 குணாதிசயங்கள் உண்டு. ஒன்று அவர் மேய்க்கிறவர் மாத்திரமல்ல, இன்னொன்று அவர் வாசலாகவும் இருந்தார். அவருடைய வார்த்தை ஒன்று சேர்த்து சொன்னால் வாசலாகிய மேய்ப்பன். எப்படிப்பட்ட மேய்ப்பன்? வாசலாகிய மேய்ப்பன். வாசலாகிய மேய்ப்பன் என்று அந்த மேய்ப்பன் சொல்லப்படுகிறது என்றால், அவன் ஆட்டுக்கூட்டங்களை பரிவாரமாக சேர்த்து கொண்டு கலங்கள் பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு 1000-10,000 ஆடுகள் கூட்டமாக போயிட்டே இருக்கு. ஒரு ஆடு 2 ஆடு வளர்க்கவில்லை, கூட்டமாக ஆடு வளர்க்கிறவர்களை தான் மேய்ப்பர்கள் என்று சொல்வார். ஒரு ஆடு 2 ஆடு 3 ஆடு வைத்திருக்கிறவர்களை மேய்ப்பர் என்று சொல்ல மாட்டார்கள். ஆட்டு கூட்டங்களை தான் மேய்ப்பர்கள் வழி நடத்துகிறவர்களை மேய்ப்பர்கள் என்று சொல்வார். இவர் என்ன செய்வார்கள்? ஒரு வயலை தெரிந்து கொண்டு அந்த வயலை அந்த ஆட்டு கூட்டங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு கூடாரத்தை பண்ணுவார்கள். ஒரு 2 அடி உயரத்திலே 3 அடி உயரத்திலே கூடாரங்களை போட்டு அந்த ஆடுகளையும் ஆட்டுக்கடாக்களையும் குட்டிகளை எல்லாம் அந்த ஆடுகளை என்ன செய்வார்கள்? அந்த கூடாரத்திற்குள்ளே பிரவேசித்து அது மறைவாய் கட்டி வைப்பார்கள். சொல்லலாமா? ஆனா வாசல்ல மட்டும் என்ன செய்ய மாட்டார்கள்? கதவோ தாழ்பாலோ போட மாட்டார்களா? சொல்லலாமா? இப்போது அப்படி செய்திருக்கலாம். ஒருவேளை வேதாகமத்தின்படி அந்த காலத்தில் இருக்கிற மேய்ப்பர்கள் கூடாரத்தை சுற்றி அந்த தோல்னால் உள்ள தாட்பாடுகளை போடுவார்கள். அந்த வாசலில் எதுவுமே மறைக்க மாட்டார்கள். என்ன செய்வார்கள்? அந்த மேய்ப்பன் ஆடுகள் எல்லாம் உள்ளே விட்டுவிட்டு அந்த வாசல் பக்கத்திலே படுத்திருப்பார். இருக்கிறீங்களா? அந்த வாசல் பக்கத்தில் அப்படியே படுத்து கிடப்பாராம். அப்படி அந்த தைரியம் என்னென்றால், எந்த ஒரு ஆடும் வெளியே வர வேண்டுமானால்
அந்த மேய்ப்பனை மிதித்து தான் வெளியே வர வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? எந்த துஷ்ட மிருகங்களும் இந்த ஆட்டு கொட்டைக்குள்ளே போக வேண்டுமானால் இந்த வாசல்ல படுத்திருக்கிற மேய்ப்பனை மிதித்து தான் உள்ள போக வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? மிதி வாங்குவதும் அவன் சத்துருக்களை கையிலிருந்து பாதுகாப்பதும் தான் மேய்ப்பனுடைய வேலை. அல்லேலூயா சொல்லலாமா? சும்மா வேதாகமம் நமக்கு என்ன செய்யப்படவில்லை, எழுதி வைக்கப்படவில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அந்த ஆட்டுகள் எல்லாம் உள்ளே விட்டு என்ன செய்யப்படுகிறார், அந்த வாசல்ல அப்படியே படுத்து கிடப்பா. அல்லேலூயா சொல்லலாமா? இது சபைக்கு அடையாளமாகவும் தேவ பிள்ளைகளுடைய அடையாளமாக காணப்படுகிறது. கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களை சபைக்குள்ளே வைத்து விட்டு வாசல்ல படுத்து கிடப்பா. புரிந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசல்ல அவர் என்ன செய்கிறார், படுத்து கிடக்கிறார். நீ ஒருவேளை வைராக்கியம் கொண்டோ கோபம் அடைந்தோ கசப்பினாலேயோ அவன் பழைய வைராக்கியத்தின் நிமித்தமாக வெளியே போகலாம் என்று நினைத்தான். ஆண்டவரை மிதித்து தான் வெளியே போகிறார். இதற்கு நிருப ஆசிரியர் எப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தார் என்ன தெரியுமா? ஒரு நாள் பெய்த மழையில் நீ குடித்து ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை விடுத்து. அல்லேலூயா. நாலாம் மிதித்து எழுதப்பட்டிருக்கா? எழுதப்பட்டிருக்கா? இல்லாதவங்க வீட்டில் போய் வாசிங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு முறை ஆண்டவர் ரட்சித்தோம், ஞானப்பாலை குடித்தோம், ஆண்டவரின் வசனங்களை ஏற்றுக்கொண்டும் ஆமென். ஜனமோ ஆண்டவரை காலால் மிதித்து புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் இப்போது இருக்கிற இடம் ஒரு ஆட்டு கொட்டை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? ஆடை பராமரிக்கிற ஒரு கூடாரம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். என்னை உட்பட சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல, நானும் ஆண்டவருடைய ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்படுகிறது, கூடாரத்திற்குள்ள இருக்கிறது. வெளியே போக வேண்டும் என்று நினைத்தான் ஆண்டவரை மிதித்து தான் நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். உள்ளே வர வேண்டுமானாலும் சில பிசாசுடைய சர்வாயுதத்தின் மேல் இருக்கிற காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டுதான் உங்களை தொட முடியும். புரிந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரை தொடாம உங்களை தொட முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? மேய்ப்பனை அவன் எதிர்கொள்ளாமல் ஆடுகளை தொட முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? மேய்ப்பனை தாக்காமல் ஆட்டை ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் அநேக ஊழியக்காரர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? ஊழியக்காரனை அடித்தால் ஊழியம் உடையும், ஊழியக்காரனை காயப்படுத்தினால் ஊழியம் உடையும் அப்படிங்கிறதான் அங்கே இருக்கிற சொல்ல. திருச்சி மாகாணத்திலே அவன் கழிந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர் டீ சாப்பிட்டு இருந்தார். டீ சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சகோதரனை பார்த்து, பிரதர் நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கிறீங்களா, நம்ம எப்படி இருக்கீங்க, இப்போ வேலையெல்லாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா, ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாருன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம எதிராளியாக இருக்கிறவன் அந்த ஒரு கட்டையினால் ஓடி வந்து என்ன மதம் மாற்றுகிறான்னு சொல்லி தலையில் ஓங்கி அடித்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ ஊழியக்காரர்களுக்கு என்ன இல்லை, உலகத்தில் பாதுகாப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் காயப்படுகிறார்கள், அநேக ஊழியக்காரர்கள் அடிக்கப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? மந்தைகள் சிதறடிக்கப்படும், மேய்ப்பனை வெட்டுவே ஆடுகள் சிதறடிக்கப்படும். அல்லேலூயா சொல்லலாமா? ஜெபிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவர்களுக்கு தான் அந்த வார்த்தைகள் புறப்படும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க யாருக்கு ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, மேய்ப்பர்களுக்கு ஜெபிக்கும், ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கும். ஏன்னா ஊழியக்காரர்களை கண்ணமிட்டும் அநேகரை தாக்கிக் கொண்டிருக்கிறார். இப்போ வேலை நீங்க நினைப்பீங்க, இந்த ஊழியக்காரர் ஒரு நாள் கொடுக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எனக்கு கிடைத்தால் நான் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 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 இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ தேவன் ஒரு மேய்ப்பனுக்கு அடையாளமாக தேவ சமூகத்தில் இருக்கிறார். அந்த மேய்ப்பன் வாசல்ல படுத்திருக்கிறது மாத்திரமல்ல, ஆடு பலவீனமாக இருக்கும்போது, ஆடு காயப்பட்டிருக்கிற போது அந்த ஆட்டை தோளின் மேலே சுமக்கிறார். இரண்டாவது காரியத்தை சொல்கிறேன். தகப்பனுக்கு அடையாளமாக தகப்பன் என்ன செய்கிறார், தன் பிள்ளைகளை சுமக்கிறதை போல நான் உங்களை சுமப்பேன். ஆசிரியர் உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம்.
ஒரு மனிதன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறதை போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நீங்கள் நடந்து வந்த பாதைகளில் எல்லாம் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா சொல்லாமா? என் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வரும்போது, வழி நடத்தி கொண்டு வரும்போது அவர் என்ன ஒப்புமைப்படுத்தி சொல்கிறார் என்றால், ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறதை போல. அல்லேலூயா. நாங்கள் இந்த வழிகளில் எல்லாம் உங்களை சுமந்து கொண்டு வருகிறதை அறியாமல் இருக்கிறீர்களோ? அல்லேலூயா. இளையகுமாரனை பாருங்கள், தேவ சமூகத்திலே தான் வளர்ந்தான், சொந்த தகப்பனின் கீழே தான் வளர்ந்தான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்திலே தான் இருந்தான், எல்லா காரியமும் அவனுக்கு இருந்தது. கடைசியிலே உலகத்துக்கு நேராக திருப்பப்பட்டு, உலக இச்சைகளுக்கு நேராக திருப்பப்பட்டு அவன் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை வாங்கி கொண்டு என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். போன வழியிலே அவன் எல்லாவற்றையும் அழித்து, எல்லா சம்பாத்தியங்களையும் அழித்துக் கொண்டு தவிடை சாப்பிடுகிற அளவுக்கு அவன் மாறிவிட்டான். சொல்லாமா? சொல்லாமா? தவிடை சாப்பிடுகிற அளவுக்கு, பண்டிக்கு போடுகிற தவிடை சாப்பிடுகிற அளவிற்கு அவன் என்ன செய்யப்படுகிறான்? மாற்றப்பட்டான். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி இருக்கிற ஒரு மனிதன் புத்தி தெளிந்து மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார் என்றால், அல்லேலூயா, அந்த தகப்பன் அவனை அன்போடு வரவேற்று அவனுக்கு மோதிரம் அணிவித்து, வஸ்திரத்தை அணிவித்து, பாதத்துக்கு செப்பலை அணிவித்து, அவன் அலங்கார வஸ்திரங்களை அணிவித்து அவனை மார்போடு கட்டி அணைத்ததை போல கர்த்தர் உங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? இந்த அனுபவம் மனம் திரும்பின ஒரு பாவிக்கு கிடைக்கிற ஒரு பொக்கிஷத்தை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் சொல்கிறது, 100 ஆடுகள் உண்டு, அந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனார். 99 ஆடுகளையும் அவன் அந்த ஆட்டுக்கூட்டையில் விட்டுவிட்டு ஒரு ஆட்டை தேடி போகிறதற்கு ஒப்புமையாக கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? மேய்ப்பர்களுக்கு சமமாய், ஒரு தகப்பனுக்கு சமமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? மூன்றாவது நபரை சொல்லி நான் வேகமாய் முடிக்கிறேன். மூன்றாவதாக அவன் எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆசாரியன் என்ன செய்வான்? ஒரு மனிதனுடைய பாவத்தை சுமந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். வாசிங்க, அந்த வசனம் தான். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் நம்முடைய வல்லமையினால் தாங்குகிறவராய் நம்மைத்தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டாக்குகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இங்கே ஒரு ஆளை பார்க்கிறோம். யாரு? ஆசாரியன். எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஒரு மனிதனுடைய பாவத்தை தன் கரத்தில் எடுத்து அவனுடைய பாவத்தை என்ன செய்கிறார்? சுமந்து அவனுக்காக எப்படி இருக்கிறார்? அவனுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? பரிகாரியாக வெளிப்படுகிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஒரு நல்ல பரிகாரியாக ஆண்டவர் மாறுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஒரு ஆசாரியன் எப்படி தன் பாவங்களுக்காக, ஜனத்தின் பாவங்களுக்காக அவர் தன்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போகிறாரோ, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போகின்ற அந்த பாவங்களை எல்லாம் தானே சுமந்து பரிகாரியாய் மாறுகிறாரோ, அதே போல கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து நமக்கு பரிகாரியாய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு பரிகாரியாக தேவன் வெளிப்படுகிறார். நல்ல ஆசாரியன் அவர், நல்ல தகப்பன் அவர், நல்ல மேய்ப்பனாக நமக்கு அவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அவன் அந்த
உதவி செய்வோம். எல்லா கண்களையும் அணைப்போமா? ஆமென். இந்த காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, என்னை சுமக்கிறவர், என்னை எடுக்கிறவர் மாத்திரமல்ல, என்னை சுமக்கிறவர் தேவா. என்னை சுமந்து பாதுகாப்பீரா, என்னை சுமந்து பாதுகாப்பீரா. ஹalleluya. என்னை சுமப்பீரா ஆண்டவரே, என்னை வழிநடத்துவீரா ஆண்டவரே, என்னை காப்பீரா ஆண்டவரே, என்னை வழிநடத்துவீரா ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க பார்க்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய இரக்கம், ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய தயவு நமத்திலே வெளிப்படும்படியாக எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகிமை தேவனே மே துதிக்கிறோம், மகிமை தேவனே மே துதிக்கிறோம், உன்னதமான தேவனே மே துதிக்கிறோம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனாலே மனப்புத்திரர் உமது சேட்டையின் நிழலிலே வந்தடைவார்கள். மனப்புத்திரர்கள் உம்முடைய சேட்டையின் கீழே வந்தடைவார்கள். ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய மகிமை எவ்வளவு உன்னதமானது, உம்முடைய கிருபை எவ்வளவு உயர்ந்தது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாறாமல் இருக்கிறது, உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபை தான் உயர்ந்த இடத்தில் இருக்கிறதா. ஆனபடினாலே மனுப்புத்தர்கள் என்ன செய்வார்கள்? உம்முடைய சேட்டைகளில் ஓடி வருவார்கள், ஓடி வருவார்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். ஆபத்து வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது ஓடி வந்து அடைக்கலம் கொள்ள வேண்டிய ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். மறைவிடத்தில் மறைக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை சுமக்கிற ஒரு தேவனுமாக இருக்கிறார். ஆமென். உங்களை சுமந்து அக்கறை கொண்டு போவார். நீங்கள் மூழ்கி போவதில்லை. பாவத்தினாலோ, அக்கிரமத்தினாலோ, ஆமென், ஹalleluya, வியாதியினாலேயோ, வறுமையினாலேயோ, ஆண்டவரே, பொருளாதார பிரச்சனைகளினாலேயோ நீங்கள் மூழ்கி போவதில்லை. அந்த மூழ்கி போகிற இடத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து அவன் உன்னதத்தில் உங்களை கொண்டு போக முடியாது. சுமந்து கொண்டு போகிறார், சுமந்து கொண்டு போவார். ஹalleluya. ஒரு சுமக்கிற ஒரு தேவனை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். எல்லா கண்களையும் அடைப்போம், எல்லா கண்களையும் அடைப்போம். ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. யார் இந்த உலகத்தில் நம்மை சுமப்பார்கள் தெரியுமா? தகப்பனோ, தாயோ, சகோதரனோ, சகோதரியோ, அவன் சொந்தமோ, பந்தமோ, சபையோ நம்மை சுமப்பதில்லை. ஒரு நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தர் நம்மை சுமப்பார். ஆமென். ஒரு தகப்பனுக்கு ஒப்புமையாக இருக்கிற கர்த்தர் பிள்ளையை சுமக்கிறதை போல நம்மை சுமப்பார். ஹalleluya. ஒரு ஆசாரியன், ஆமென், லேவியன், ஆமென், தேவ சமூகத்தில் ஒரு பாவத்தில், அக்கிரமத்தில் இருக்கிற ஒரு மனிதனை இந்த உலகம் பாவி என்று சொல்லுகிறது.
வெளிப்படுவீராக, வெளிப்படுவீராக. என்னை காக்கிறவரே, என்னை வழிநடத்துகிறவரே, என்னை மேன்மைப்படுத்துகிறவரே, என்னை வழிநடத்துகிறவரே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நிற்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாரி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் நன்பின் நல்ல கர்த்தரே. எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாரும் கரங்களை தட்டி நாங்கள் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா, ஒரு நல்ல எபினேசரா நடத்துவது நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்வது அவர்களை மரண பரியந்தம் நடத்துவார். மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புதற்கு நேரிடாலும் வாதையும் கூடாரத்தை அணுகாது. தீங்குனை துக்கப்படுத்தவில்லை. ஓ ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை. காரணம் உனக்கு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். காரணம் உனக்கு நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறார். ஓ உன்னை நேசிக்கத்தக்க ஒரு நல்ல ஆசாரியன் உலகத்தில் இருக்கிறார். உன்னை சுமப்பார், காப்பார், வழிநடத்துவார். அந்த கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்து ஜெபிப்போம். ஆனால் இலக்கம் பரிசுத்தம் நிறைந்து எங்களை பின்பற்றோடு ஆண்டவரே பரிசுத்த நாள் காலங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருவார்த்தைக்கு முன்பதாக எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தை மூலமாய் எங்களோடு பேசியிருக்கிறப்பா எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் தகப்பனாகவும் ஆசாரியனாகவும் இருந்து எங்களை மேய்த்து வழி நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறகின் கீழே எங்களை மறைக்கிறது மாத்திரமல்ல, ஆபத்து நேரிடுகிற நேரங்களில் ஆபத்தைகளை நேரிடாத பிடிக்கும் அந்த சிறகின் மேலைகளை சுமக்கிறவராகும் வெளிப்படுகிற கருவிகளுக்கு நன்றி. இதை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளாக தாய்மார்கள், தகப்பன்மார்கள், சகோதரிகள், சகோதரிகள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், குழந்தைகள் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். புதிதாக திருமணமான தேவ சந்ததி தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். கீதாஞ்சலிக்காக ஆமென். ஈஸ்வரன் சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். கரிகரன் சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவன் வழி நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புது வாழ்க்கையுடைய பிள்ளைகளுக்கு அர்த்தமாக இருக்கலாம். என் தேவன் அதை சம்பூர்ணமாய் மாற்றி காலங்கள் கர்த்தர் பிள்ளைகள்
குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குடும்ப வாழ்நாளெல்லாம் நீடித்திருக்கும்படியாக அவன் தேவ சமூகத்திலே கீழ்ப்படிந்து வாழ்ந்தபடி பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் அந்த வழி நடத்துல ஆண்டவரே ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி மேன்மைப்படுத்த வசனங்களை கேட்டு ஒவ்வொரு உள்ளங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுகிறார். மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி ஜெபத்தை கேட்டபடியாக சோதரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் இயேசு தன் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசு நேசிக்கின்றே, தேவனே நேசிக்கின்றே, அக்கறை நான் நின்று அவர் என்றென்றும் வாழ்த்துவேன். ஆசீர்வாத பிதாவாகிய நம்முடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஐக்கிய அரவணைப்பு பாதுகாவலும் நம்மளோடு கூட இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் செபித்த எல்லா ஜெப விண்ணப்பங்களோடும் கேட்டதான தேவனுடைய வசனத்தோடும் இன்னும் இன்னும் சதாகாலங்களும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தோடு கடந்து போகிறது. கர்த்தர் யாவரையும் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனை சரியாய் 10:30 மணிக்கு முடிப்பதற்காக நாங்கள் சிரமப்படுகிறோம். எங்களுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். சரியாக 8 மணிக்கு ஆரம்பித்து 10:10:30 முடிப்பதற்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இன்னைக்கு 10:15 ஆகிவிட்டது. 10:50 ஆகிவிட்டது. வரப்போம் 10:15 ஆகிவிட்டது. 11 மணி ஆகிவிட்டீர்கள். அதற்காக நீங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் யாவரும் 10:30 மணிக்கு முடிக்கத்தக்கதாக தேவ சமூகத்தில் வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ராஜ்பா பாட்டு நிப்பாட்டிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம், இது ஃபஸ்ட்டு எபிரேயர் 3:1 எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 9 இல்லைங்களா? 1ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாரி 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1ஆவது அதிகாரம் 3ஆம் 2 வருஷம் சொன்னீங்க. ஃபஸ்ட்டு எப்படி இல்லையா? ஃபஸ்ட்டு அதாவது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனப்பா. நான் உபாகமம் எபிரேயர் மறுபடியும் எபிரேயர் இல்லை உபாகமம் எபிரேயர் 3:9 சொன்னீங்க. 9 எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமாம் 10. ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோம் ஆராதனை பாட்டு. இன்னைக்கு அதே கொஞ்சம் ஊர் தனியாக பேசுகிறோம். ஜோமன் எடுத்துக்கிறார் சரியா? நாங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா? சர்வ வல்லமுள்ள தேவனே நிஜமான மகிமை தேவன், மகிமை ராஜா, உன்னதத்தில் வாசம் உள்ளவர்களே நிஜமானவே நாங்கள் உங்களை துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள கரம் இடத்தில் வெளிப்பட போகிற கிருபைகளுக்கு நன்றி. பரிசுத்தாவியாக கடவுள் பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரை வருகிறதற்காக ஜெபிக்கிற இந்த மகனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளினுடைய பிள்ளைகளை இன்று சேர்ந்து வாழத்தக்கதால் தேவன் செய்திருக்கிற மகத்தான கிருபைகளுக்கு நன்றி. நாங்கள் தொடர்ந்து ஆசீர்வதி மகிமை கொடுத்து இந்த கிருபை பிள்ளைகளோடு இருப்பதாக. ஆமென். நல்ல சம்பாத்தியங்களும் சமாதானமும்
சுகமும் பலன ஆரோக்கியம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலையை கொடுங்க, வேலை வாய்ப்பை கொடுங்க, குடும்பத்தை கட்டி காக்கிற மகனாய் கத்தர் மகனுக்கு நல்ல ஞானத்தை கற்று கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க ஒரே நடத்த செய்யுங்கள். சரி.